ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா? கண்டிப்பாக 2 விஷயத்த சொல்லலாம். அதில் முன்னேறினவன் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் டிரான்ஸ்பரண்ட்டான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாச்சு ரகசியம் இருக்கணுங்கிறது சாணக்கியருடைய கருத்து. ரகசியமே இல்லாதவன் முன்னேற முடியாத அப்பப்போ சரிஞ்சிருவான்றாரு. ஆக கண்டிப்பாக ரகசியங்கள்லாம் வச்சுருக்கணும். அந்த ரகசியம் என்னன்றது யாருக்கும் எல்லாருக்கும் எவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தால் கூட பர்சனலாக சில ரகசியங்கள்லாம் இருந்தே தீரும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அது எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த ரகசியம் இல்லாட்டி அவங்க முன்னேற முடியாது. ரகசியத்தை பாதுகாக்கிற தன்மை வேணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கானது முன்னேறத்துக்குன்னு ரகசியம் இருக்குன்னா ரகசியமே ஒரு ரகசியம்தான். அதுதான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தர் மனுஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியங்கள் எல்லாம் ஓட்டவாயத்தனமாக எல்லாத்தையும் வெளியே சொல்கிறதுனால தான் வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போகிறதும் உண்டு. அடுத்தவனை நம்பி சொல்கிறதுனால தான் அதெல்லாம் கெட்டு போகிறதும் உண்டு. அதனால் ரகசியமாகவே இருக்கிற வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒவ்வொரு மனுஷங்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருப்பார் கடவுள். அம்மா அப்பாவே இல்லாமல் அனாதையாக பிறந்த குழந்தைங்களுக்கு கூட கடவுள் ஏதோ ஒன்று கொடுத்து வைப்பார். என்ன கொடுக்குறாரோ நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறத கொண்டு தான் நாம் வளர முடியும். நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காரு, நான் வரும்போது என்ன கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே கொண்டு வரலன்னு. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். ஒவ்வொரு மனிதனும் கர்மாவை கொண்டு வர்றது மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்தன்மையை கொண்டு வருகிறான். அந்த விசேஷத்தன்மை என்னங்கிறத கண்டறிந்து அதை பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. விளக்கத்தை சொல்கிறேன். திருக்குறள் ஒன்று இருக்கு. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்றார். இந்த விஷயத்த இவனால தான் முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்போ எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட வேலை விட்டாலும் சரி, நீங்கள் வீட்டிலேயே இருந்து வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஒரு வேலை இருந்தாலும் சரி, நம்மளோட பெற்றோர்கள் மேலே இருக்கிறாங்க பெரியவங்க எல்லா வேலையும் எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறது இல்லை. ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணி அனுப்பணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி, நீ போய் அந்த வேலையை செய், நீ போய் இந்த வேலை செய். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், கல்யாணம் நடக்குது, ஒரு சின்ன